சந்தோஷமா இல்லாத நாள்ல கூட இயேசு என்னோட சந்தோஷம். சமாதானம் இல்லாதது போல இருக்கா, இயேசு என்னுடைய சமாதானம். உடம்புல பிரச்சனை இருக்கா, இயேசு என்னுடைய ஆரோக்கியம். பலவீனமா இருக்கா, இயேசு என்னுடைய பலன். அப்பதான் இன்னும் சத்தமா நீங்க பேசணும். ஆமென். இதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதம். பிரச்சனை இருக்குங்க, பிரச்சனை இல்லைன்னு இல்லை, அது மத்தியிலையும் தேவன் பார்த்துக்கொள்றார். இந்த பிரச்சனை தேவன் கையில இருக்கு, தேவன் யுத்தம் செய்கிறார், நான் ஜெயத்தை தான் பார்ப்பேன். இதெல்லாம் ஆசீர்வாதம். ஜஸ்ட் நாட் மணி. பணம் மாத்திரம் இல்லை, மற்றது எல்லாமே நம்மளுக்கு வேணும். நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, நல்ல பணம் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். உண்மைதானுங்களே? அதுதான் ரொம்பவும் முக்கியம். ஆரோக்கியம் நம்மளுடைய ஆசீர்வாதங்க. இயேசு மூலமா நம்ம அதை பெற்றுட்டோம். இயேசு அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தகுதியாக்கிட்டாரு. இயேசு மூலமாய் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு மூலமாய் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு மூலமாய் நம்ம சமாதானம், நிறைவான சமாதானம். உலகம் கொடுக்கிறது போல அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நான் விசுவாசிக்கிறேன்னு அமைதியா இருக்கக்கூடாது, நம்ம பேசணும்.